சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 40வது தலமும் 157வது தேவார பாடல் பெற்ற தலமுமான மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு மிக அருகில் இருக்கக்கூட விளநகர். இது விளை அப்படிங்கிற ஒரு புல்செடி அதிகமாக காணப்பட்ட காரணத்தால் விளை நகர்ங்கிறது தான் விளநகர்னு மாறிடுச்சு. இறைவன் பேர் துறைக்காட்டும் வள்ளல், இறைவி பேர் வேயிறு தோழியம்மை. சம்பந்தர் 2ஆம் திருமுறை 78ஆம் பதிகம் படிக்கிறார். அம்பாள் வேயிறு தோழியம்மை கையில் சங்கு சக்கரம் வைத்திருக்காங்க. சம்பந்தருக்கு ஒரு முறை இங்கே வரும்போது காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும் பொழுது துறை காட்டினார். அதனால் இறைவன் பேர் துறைக்காட்டும் வள்ளல். 5 வள்ளல் தலங்களில் இதுவும் ஒன்று. அதாவது வள்ளலார் தலங்களில் இதுவும் ஒன்று. மிக முக்கியமாக அருள்வித்தன் அப்படிங்கிற ஒரு பக்தனோட சோதிக்கிறதுக்காக பூக்குடையை அவன் அந்த வெள்ளத்தடியில் எடுத்துகிட்டு வரும் பொழுது இறைவனை துறை காட்டிய காரணம் தான் துறை காட்டும் வள்ளல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த கோவிலில் உள்ள அதாவது உத்தம சோழருடைய 5ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டில் இவருடைய அரசியும் தானம் கொடுத்த கல்வெட்டை சொல்கிறாங்க. இவரோட அரசி பேர் உரட்டன் சொரப்பைன்னு குறிப்பிட்றாங்க. மிக முக்கியமாக காவேரி ஆற்றை இந்த கல்வெட்டில் நெறியுடை சோழ பேராறு அப்படின்னு குறிப்பிட்றாங்க.